நீங்க பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக் நினைச்சு இன்னும் வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இத பண்ணுங்க. வெல்கம் டு த டே 10 ஆஃப் அவேக்கனிங் த மைண்ட். நேத்து வீடியோல ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை எப்படி ஓவர் கம் பண்றதுன்றத பத்தி டீடைல்டா பார்த்தோம். இன்னைக்கு பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் பத்தி டீடைல்டா பார்ப்போம். ஃபர்கிவ் பண்றதுனா அடுத்தவங்களை மன்னிக்கிறது இல்ல, உங்களை நீங்களே மன்னிக்கணும். அப்போதான் நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஃபர்கிவ் பண்றதுனா நடந்ததை கரெக்ட்னு சொல்றது இல்ல, இது நடந்துடுச்சுன்னு அக்செப்ட் பண்றது. நீங்க தப்பு பண்ண உடனே நீங்க தப்பான ஆளா ஆயிட மாட்டீங்க. நீங்க பாஸ்ட்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, நீங்க மறுபடியும் அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க போனீங்கன்னா அதே தப்ப திரும்ப பண்ணுவீங்களான்னு நீங்க திங்க் பண்ணணும். இந்த கேள்விக்கு உண்மையா நீங்க மனசுல இருந்து ஆன்சர் பண்ணணும். நீங்க அந்த சிச்சுவேஷன்ல மறுபடியும் இருந்தீங்கன்னா அதே தப்ப பண்ண மாட்டீங்கன்னா நீங்க மெச்சூராக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்கை பத்தி கண்டினியூஸா நினைச்சுக்கிட்டே இருக்கவே கூடாது. இன்ஸ்டெட் நீங்க விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்க எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பெட்ல படுத்திருக்கப்போ அப்போ எனக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணிட்டேன், இப்போ எனக்கு அதை பத்தின பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஸோ என்ன நானே மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம கண்டினியூஸா விஷுவலைஸ் பண்றப்போ நம்மள நாமளே ஃபர்கிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நமக்கு திரும்ப அந்த கில்ட் ஃபீலிங் எதுவுமே வராது. நீங்க மறுபடியும் அந்த சிச்சுவேஷன்ல அதே தப்ப பண்ணுவீங்கன்னா லீவ் அ கமெண்ட். நான் அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்றத பத்தி டீடைல்டா சொல்றேன்.